வணக்கம், வெல்கம் டு க்ரோ ஸ்ட்ராங்கர். இன்னைக்கு நம்ம ஆன்டிகுவா மற்றும் பார்புடா தீவுகளை பற்றி பார்க்க போகிறோம். ஆன்டிகுவா மற்றும் பார்புடா ஆகியவை கரீபியன் கடலுக்கும் அண்டார்டிக் பெருங்கடலுக்கும் இடையில் அமைந்துள்ள அமெரிக்காவின் இரட்டிய தீவு நாடாகும். இது 2 பெரிய தீவுகளை கொண்டுள்ளது, ஆன்டிகுவா மற்றும் பார்புடா. இது மட்டுமல்ல, இன்னும் பல சிறிய தீவுகளும் உள்ளது. ஆன்டிகுவா மற்றும் பார்புடா 39 மைல்களால் பிரிக்கப்பட்டுள்ளது. ஆன்டிகுவா மற்றும் பார்புடாவில் வசிக்கும் மக்கள் எந்த தீவை சேர்ந்தவர்கள் என்பதை பொறுத்து ஆன்டிகுவன்ஸ் அல்லது பார்புடன்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆன்டிகுவா மற்றும் பார்புடாவின் தலைநகரம் மற்றும் மிக பெரிய நகரம் ஆன்டிகுவாவில் உள்ள செயின்ட் ஜான்ஸ் ஆகும். ஆன்டிகுவா மற்றும் பார்புடாவின் கவர்னர் ஜெனரல் ஆன்டிகுவா மற்றும் பார்புடாவின் மன்னரின் பிரதிநிதியாக உள்ளார். யார் அந்த மன்னர்? தற்போதுள்ள 2ஆம் எலிசபெத் மகாராணி ஆவார்கள். பார்புடா தீவு ஒரு பவளத்தீவு, ஆன்டிகுவா ஒரு எரிமலை தீவு. தீவுகளை சுற்றிலும் பல கடற்கரைகள் காரணமாக நாடு 365 கடற்கரைகளின் நிலம் என்று சொல்ல பெயர் பெற்றது. ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடற்கரை. ஆஹா, இந்த அழகான கடற்கரை ஏராளமான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா 7 லட்சம் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. இது மட்டுமல்ல, இந்த நாட்டின் வெளிநாட்டு நிதி சேவைகளுடன் இணைந்து இந்த நாடு மிகவும் வளமான கரீபியன் நாடுகளின் ஒன்றாகும். உங்களுக்கு தெரியுமா, ஆன்டிகுவா மற்றும் பார்புடா வட அமெரிக்காவின் 6வது பணக்கார நாடாகும். தீவின் மிக உயர்ந்த இடம் மவுண்ட் ஒபாமா. இது 402 மீட்டர் உயரமுள்ள எரிமலை பள்ளத்தின் எச்சம். அதென்ன அதுக்கு பேர் மவுண்ட் ஒபாமான்னு வச்சுருக்காங்க? ஒன்றும் இல்லை, ஆகஸ்ட் 4, 2009 வரை அதோட பேர் போகி பீக்குன்னு தான் இருந்தது. அன்னைக்கு அவரோட பர்த்டே கொண்டாடுறனால அதுக்கு பேர் மவுண்ட் ஒபாமான்னு மாற்றிட்டாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு போல் ஆன்டிகுவா மக்களுக்கு ஒபாமாவில். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ரெடண்டா என்ற சிறிய தீவு முற்றிலும் நாட்டின் தேசிய பூங்காவாகும். ஆன்டிகுவா படகு உரிமையாளர்கள் மற்றும் மாலுமிகள், அதாவது செயலர்களுக்கு ஆன்டிகுவா ஒரு பிரபலமான இடமாகும். ஏன்னா ஆண்டு முழுவதும் அங்கே சூரிய ஒளி மற்றும் நிலையான வர்த்தக காற்று இருக்குமா. ஆன்டிகுவா படகோட்டம் வாரம் என்பது படகு ஓட்டப்பந்தயம். அந்த வாரம் பார்த்தீங்கன்னா முடிவற்ற கடற்கரை விருந்து மற்றும் இசையுடன் ஒரு முதன்மை வருடாந்திர நிகழ்வாக இருக்குமா. நீங்கள் ஆன்டிகுவாவில் கிரிக்கெட்டை பற்றி கேட்டிங்கன்னா இது வெறும் விளையாட்டல்ல, இது ஒரு மதம் என்று சொல்வாங்க. இது எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் விளையாடப்படுகிறது. தீவன் பிற பிரபலமான விளையாட்டுகள் பார்த்தீங்கன்னா மீன் பிடித்தல், விண்ட் சர்ஃபிங் மற்றும் காத்தாடி உலாவல், அதாவது கைட் சர்ஃபிங். ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா பல கடற்கரையில் நண்டு பந்தயங்கள் நடக்கின்றன. வித்தியாசமாக இருக்குல்ல. சிறிய மக்கள் தொகை இருந்த போதிலும் சிறந்த கிரிக்கெட் வீரர்களை ஆன்டிகுவா உலகிற்கு வழங்கியுள்ளது. ஆன்டிகுவாவோட வடகிழக்கில் பார்த்தீங்கன்னா பிரபலமான இருப்புகளில் ஒன்று டெவில்ஸ் பாலம். இந்த டெவில்ஸ் பாலம் எப்படி உருவாச்சு தெரியுமா? தானாகவே கடல் நீரால் உருவாகி வந்தது. ஆன்டிகுவா மற்றும் பார்புடாவில் குறிப்பிடத்தக்க அளவில் நிரந்தர ஆறுகளோ ஏரிகளோ இல்லை. மழை லேசாக பெஞ்சிச்சுன்னா அங்கே சிறிய சிறிய நீரோடைகள் உருவாகுமா. ஒரு தீவில் கூட போதுமான அளவு புதிய நிலத்தடி நீரும் இல்லையா. அப்போ குடிக்கிற தண்ணி கடல் நீரில் உப்பு நீக்கி, அதாவது டீசாலினேஷன். பார்புடா தீவின் தென்மேற்கு கடற்கரையில் பிங்க் சாண்ட் பீச், அழகான இயற்கை ஈர்ப்பு. உங்களுக்கு தெரியுமா, அங்கே மணல் ஷாம்பெயின் வண்ணத்தில் மின்னுமா சூரிய ஒளியில். காரணம் என்ன தெரியுமா? நொறுக்கப்பட்ட பவளப்பாறைகள். செயின்ட் ஜான்ஸ் கத்தீட்ரல் என்பது செயின்ட் ஜான்ஸில் ஒரு மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு ஆங்கிலிக்கன் தேவாலயம் ஆகும். தற்போதைய கத்தீட்ரல் அதன் வெள்ளை இரட்டை கோபுரத்துடன் 1845ஆம் ஆண்டில் ஒரு புதைப்படிவ பாறையில் கட்டப்பட்டது. இப்போது அதன் 3வது அவதாரத்தில் உள்ளது. அப்போ இதுக்கு முன்னாடி 1683லையும் 1745லையும் பூகம்பத்தால் அழிக்கப்பட்டது. ஃபோர்ட் ஜேம்ஸ் என்பது செயின்ட் ஜான்ஸ் துறைமுகத்தில் நுழைவாயிலில் உள்ள ஒரு கோட்டை. இந்த கோட்டை செயின்ட் ஜான்ஸ் துறைமுகத்தை பாதுகாப்பதற்காக கட்டப்பட்டது மற்றும் 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட பல கோட்டைகளில் ஒன்றாகும். செப்டம்பர் 2017இல் பார்புடாவில் பெரும்பகுதி ஈர்மா சூறாவளியால் பேரழிவுக்கு உட்பட்டது.
இது மணிக்கு 295 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றை கொண்டு வந்தது. இந்த புயல் தீவின் 95% கட்டிடங்களையும் உட்கட்டமைப்பையும் அழித்தது. இதன் காரணமாக தீவில் உள்ள கிட்டத்தட்ட அனைவரும் ஆன்டிகுவாவுக்கு வெளியேற்றப்பட்டனர். ஆன்டிகுவாவில் உள்ள ஒவ்வொரு முதல் பார்வையாளரும் விலைகளை படிக்கும் போது நாணய நிலைமையை குறித்து குழப்பமடையக்கூடும். ஏன்? அமெரிக்க டாலர் தீவின் பரவலாக பயன்படுத்தப்படும் மற்றும் புழக்கத்தில் விடப்படும் நாணயமாகும். ஆனால் அந்த டாலரும் இந்த ஊரோட நாணயமான ஈஸ்டர்ன் கரீபியன் டாலரும் ஒன்று கிடையாது. இருவரும் ஒரே டாலர் சின்னத்தை பயன்படுத்துவதால் சிக்கல் எழுகிறது. ஆனால் விலைகள் அவசியமான அமெரிக்க டாலர் அதாவது USD அல்லது XCD அதாவது ஈஸ்டர்ன் கரீபியன் டாலரில் பட்டியலிடப்படாது. அதனால உஷாராயிருங்க. ஆன்டிகுவா கார்னிவல் மூலம் அடிமைத்தனத்திலிருந்து நாட்டின் விடுதலையை குடிமக்கள் நினைவு கூறுகிறார்கள். பெரும்பாலான நாட்டில் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டதை நினைவு கூறுவார்கள். ஆனால் ஆன்டிகுவான்கள் ஒரு வண்ணமயமான திருவிழா கொண்டாட்டத்துடன் அதை கொண்டாடுகிறார்கள். ஜூலை இறுதி முதல் ஆகஸ்ட் ஆரம்பம் வரை கொண்டாடப்படும் ஆன்டிகுவா கார்னிவல் என்பது 10 நாள் திருவிழாவாகும். ஆன்டிகுவான் ரேசர் ஒரு பாதிப்பில்லாத பின்புற மங்கலான சாம்பல் பழுப்பு நிற பாம்பு. இது சமீபத்தில் கிழக்கு கரீபியன் ஆன்டிகுவா கடற்கரையில் உள்ள த கிரேட் பேர்ட் ஐலாண்டில் மட்டுமே காணப்பட்டது. இது உலகின் மிக அரிதான பாம்புகளில் ஒன்றாகும். தேசிய விலங்குகள் ஃபாலோமான், ஃப்ரிகேட் பறவை மற்றும் ஹாக்ஸ்பில் ஆமை. இந்த ஃப்ரிகேட் ஆண் பறவைக்கு பார்த்தீங்கன்னா தொண்டையில் அழகான சிவப்பு நிற பை இருக்கும். ஆனால் பெண் பறவைக்கு அது இருக்காது. இந்த புத்திசாலித்தனமான பறவைகள் பைரேட்ஸ் ஆஃப் த சீ என்று அழைக்கப்படுகின்றன. ஏன்னா அது மற்ற பறவைக்கிட்டிருந்து உணவை திருடி சாப்பிட்ருமா. ஆன்டிகுவாவோட தேசிய பழம் கருப்பு அன்னாச்சி. உலகமெங்கும் அறியப்பட்ட இனிமையான மற்றும் அரிதான வகையாகும். பெயர் உங்களை முட்டாளாக்க விடாதீங்க. இந்த அன்னாச்சி பழம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்பு பார்த்ததை போலவே பொன்னிறமாக தான் இருக்கும். சருமம் உச்ச சுவைக்கு பழுக்கும் போது கூட அடர் பச்சை நிறத்தில் இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள். ஏன் தெரியுமா? இந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேற எந்த அன்னாச்சி பழத்தையும் சாப்பிட நீங்கள் இஷ்டமே விட மாட்டீங்களாம். அவ்வளோ ருசியாக இருக்குமா. ருசியான ஆன்டிகுவாவோட பழத்தை சாப்பிட்டாச்சு. அடுத்து எங்கே போகலாம்? பூட்டான். ஏன் பூட்டான்னா நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டுக்கிட்டாரு. நீங்களும் உங்களுக்கு ஏதாவது நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.